மக்களே வணக்கம். அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை 25/3/2025 +2 மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன் இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு முடித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரிசல்ட்டை நோக்கிய பயணமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம சேனலில் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது அடுத்த ஒரு மாதத்துக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, எதில் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக அந்த கோர்ஸை பற்றி நான் டீட்டெயில்ஸும் அதை எங்கே படித்தா அது வேல்யூவான கோர்ஸுங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கோர்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அப்ளைன் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஒரு டீட்டெயிலான வீடியோவோட. ஸோ முழுக்க +2 முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பெண் பிள்ளைகளோட, அதாவது கேர்ள்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் காலேஜ் சேர்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல் வரையுமே இடைநிற்றலை தடுக்கிறதுக்கு பள்ளி கல்லூரித்துறை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து நிறையா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் 12ஆவதுக்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால வர முடியாமல் போகும். இந்த மாதிரி அடுத்து வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு போதிய, அதாவது யாராவது ஒரு கைட் பண்ணாமல் இருப்பாங்க. மேபி வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இனிமேல் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. ஸோ பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிங்க. 12ஆவது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும். படிப்பு தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்கள் வந்து தனியாக படித்து முன்னேறினா தான் அவங்க ஒரு சம்பாத்தியத்தை இண்டிபெண்ட்டாக வந்து அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு மதிப்பே நமக்கு கிடைக்கும் அப்போ தான். ஸோ கல்வி அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கும் சரி, 12ஆம் வகுப்பு பிடிச்ச மாணவர்களுக்கும் சரி. ஸோ 12ஆவது முடிச்சிட்டமே நீங்கள் வந்து அதாவது நின்றாதீங்க. கண்டிப்பாக வந்து காலேஜ் சேருங்க. என்ன வேணாலும் கோர்ஸ் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து பொண்ணு தானே, பெண் குழந்தை எதுக்கு படிக்க வைக்கணும்னு தயவுசெய்து நிறுத்துறாதீங்க. அவங்க தான் அடுத்த வந்து தலைமுறைக்கு, ஒரு பெண் படித்தாங்கன்னா அந்த தலைமுறையே வந்து மாறும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவங்களோட இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட அதாவது பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. சிலர் வந்து அந்த புரிதல் இல்லாமல் பசங்க தான் வந்து வாரிசு, பொண்ணுங்க அப்படி இல்லைன்னு இருக்கிற குடும்பங்களும் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியதில்லை. தயவுசெய்து பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி பெண் குழந்தைகளையும் படிங்க. அவங்களுக்கான ஒரு எஜுகேஷனையும் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூப்பரான கோர்ஸ் டீட்டெயிலோட, அந்த காலேஜ் டீட்டெயிலோட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லைனா இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ பெண் பிள்ளைகளே அடம் பிடிச்சாவது வந்து 12ஆவது முடிச்சுட்டு தயவுசெய்து வீட்டில் இருந்துடாதீங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் அடம் பிடிச்சி ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ ஏதாவது ஒன்று படிச்சிருங்க. ஸோ படித்தா இன்றைய கட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப்போ, ஒரு ஸ்கூலில் அட்மினோ ஒர்க் பண்ணால் கூட 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கான வேலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கும் போது நீங்கள் வந்து மதிக்கப்படுவீங்க. அந்த ஒரு நோக்கத்தோட தான் நான் சொல்கிறேன். நான் ஆண் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் இல்லையான்னு கேட்கலாம். ஆண் பிள்ளைகளுக்கு படிப்பை வந்தது வாரிசுன்னு சொல்லி படிக்க வைக்கிறவங்க இருக்காங்க. பெண் பிள்ளை தானே அப்படின்னு படிக்க விடாமல் இருக்கிற நிறைய குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். ஈவன் எங்கள் குடும்பத்திலையும். ஸோ 12ஆவது முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு படிப்புன்னு கேட்டவங்களாம் கூட இருக்காங்க. அதை மீறி என்னைய படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கேட்டு கல்விங்கிறத நீங்கள் வந்து எவ்வளவாவது போராடி படித்து முடிச்சிருங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா தயவுசெய்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். பெற்றோர்கள் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. நன்றி.